ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜூன் இருக்கால அவளும் நர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பேஷண்ட்டை பார்க்கலான்னு போயிட்டுருக்க அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம வேணால் ட்ரீட்மெண்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி ஜூன் சொல்லிட்டு இருக்க அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் மேலேயே வாமிட் எடுத்துடுறாங்க. ஆனால் நர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை அப்படியே போய் பிடிச்சிருக்க. ஜூன்கே பார்க்க ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இப்படி வேலை செய்கிறாங்க, இவங்கள போய் நம்ம இப்படி பேசிட்டோமேன்ட்டு இவ குடுகுடுன்னு ஓடி போய் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதிட்டு ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவா, அந்த ஸ்மெல் தாங்க முடியல அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அந்த நர்ஸே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி டாக்டர் ரான்ஸ் வந்தால் உங்களை எதனா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நானே எல்லா வேலையும் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவளுக்குன்னா அசிங்கம் தாங்க முடியாது, நம்ம போய் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துட்டோமே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நர்ஸ் வேற பார்த்தீங்கன்னா சரி இந்த டாக்டர் ரவுண்ட்ஸ் வர டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா சீஃபும் வந்துடுறாரு. வந்த உடனே இந்த பேஷண்ட்டோட சுகர் லெவல் என்னன்னு கேட்க இவளுக்கெல்லாம் எதுவுமே தெரியல. நர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண இவ்வளோ அப்படியே சமாளிச்சு விட்டுறலாம். இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி ஜூன் பார்த்தீங்கன்னா நர்ஸை கரெக்டாக புரிஞ்சுட்டு இருக்க. படிப்ஸ் பார்த்தீங்கன்னா பேசாமல் இமெயில் நம்ம சிஓ எழுதின மாதிரியே எழுதிடலாமான்ட்டு இவ எழுதிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டா. இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு ஒன்று சரியாக திட்டாங்களாமா, நீ வேலையவே விட்டு போகிற அளவுக்கு திட்டாங்களாமா, இதெல்லாம் அந்த இமெயில்னால தானே. இந்த மாதிரி ப்ரொஃபஸர் சிஓ உனக்கு 5 மணிக்குள்ளே மெயில் அனுப்ப சொன்னாங்க, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், 2 பேரும் சேர்ந்து அனுப்பிடலாம் அப்படின்ட்டு இவ படிப்ஸை கடைசியில் உண்மையை ஒத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஏற்கனவே அனுப்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போ படிப்ஸுக்கு தெரிஞ்சிடுது. அப்போ நீ பார்த்துட்டியா என்ன அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருப்பா. அப்போ இவ தான் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கீழே போட்டிருப்பாள். அதை எடுத்தது வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஆமாம் பார்த்துட்டேன், நீ அவ்வளோ தூரம் போயிருக்க வேண்டாம், சரி இரு தண்ணி குடிச்சிட்டு வரேன்ட்டு இவ கூலாக போயிட்டுருக்கா. இந்த மாதிரி படிப்ஸுக்கு மனசே கேட்கல, அசிங்கமாயிடுச்சு. நான் ஒன்றும் திட்டு வாங்கினது அந்த மெயில் அனுப்பலைங்கிறதுக்காகலாம் இல்லை, இங்கே ஒரு குழந்தைய அபோர்ட் பண்ணி எடுக்கணும், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதுக்கு தான் அவங்க திட்டிகிட்டு இருந்தாங்கங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறா. சரி ஆனால் அது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், உனக்கே தெரியல அப்படின்னு படிப்பு சொல்ல. ஆமாம் பட் யாராச்சும் கூட இருந்தால் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும், பேசாமல் நீயே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜரி நடந்துட்டுருக்கு. குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டை எடுத்துட்டாங்க, ஏன்னா அவங்க அம்மா உயிருக்கு ஏதோ ஆபத்து போல். ஹீரோயின் அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்க மாதிரியே தான் தெரியுது. அவள் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கொண்டு போயிட்டுருக்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறா. ப்ரொஃபஸர் சியோட்ட பார்த்தீங்கன்னா அவள் ஓப்பனாகவே சொல்லியிருப்பா, என்னால் இது முடியாது அப்படின்ட்டு. முடியாதுன்னா இப்போ என்ன சொல்ல வர, அந்த பேஷண்ட்டோட அம்மாவுக்கு எவ்வளோ சீரியஸ்ன்னு தெரியல, அந்த குழந்தை மட்டும் எடுக்கலைன்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்தாயிடும், வேறு எந்த டாக்டர்ஸும் அந்த அன்றைக்கி அவைலபிளாக இல்லை, நீ பண்ணிதாகணும், வேறு வழியே நம்மளுக்கு, ஒரு டாக்டர் இப்படிலாம் பேசி பழகாது அப்படின்ட்டு அப்போ தான் கண்ணா பின்னான்னு கத்தி விட்ருப்பாங்க. அப்போ கிம்மை பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி என் கூட படித்த இன்டர்ன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆப்ரேஷன் அந்த குழந்தையெல்லாம் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் கூட வராது, நைட் அதெல்லாம் கனவுள் வந்து பயப்படுத்துன்னு சொல்லுவாங்க, எனக்கும் பயமாக இருக்குது அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. கிம் அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நானும் இன்டர்னாக வரும்போது அப்படி தான் பயந்துட்டு இருந்தேன், ஆனால் போக போக பழகிடுச்சு, நம்ம டாக்டர் எது ப்ராக்டிக்கலோ அதை தானே பார்க்கணும், நம்ம பேஷண்ட்டோட உயிர் நம்ம கையில் தானே அப்படின்ட்டு அவர் தான் கொஞ்சம் ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கையில் கொண்டு வந்துட்டுருக்க. இங்கே படிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இந்த குழந்தைய நான் கொன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவ உத்து பார்த்துக்கிட்டே இருக்கா. உனக்கே தெரியவில்ல இந்த குழந்தையோட ஆர்கன்லாம் பத்தாது அப்படின்ட்டு. ரெண்டாவது விஷயம், இந்த குழந்தைய ஒன்றும் நம்ம கொல்ல போகிறதில்ல, அது சொர்க்கத்துக்கு போய் மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட வரும், அதுக்கு தான் நம்ம இப்போ வழி அனுப்பி வைக்கிறோம், அது ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு ப்ரேயிங் ஸ்டார்ட் பண்ண. ஹீரோயினுக்கு வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக நீ சொர்க்கத்துலேருந்து உங்கள் அம்மாக்காக மறுபடியும் வருவேன், நான் நல்லா ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இவன் எல்லா சாமியும் கும்பிட்டு அந்த குழந்தைய அப்படியே 2 பேரும் டிஸ்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஓ இருக்காங்களா, அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி அவங்க உள்ளேயே போகாமல் வெளியே நின்றுட்டுருக்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு சிஓ சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் நீ பயந்தாலும் சக்ஸஸாக பண்ணிட்டல, நீ ஒரு டாக்டர், நீயே எப்படி ஃபீல் பண்ண எப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் போய் என் பேஷண்ட்டை பார்க்க போகிறேன், பாவம் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க அப்படின்ட்டு சிஓ பார்த்தீங்கன்னா அவங்க பேஷண்ட்டை பார்த்து அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க. உன் பேஷண்ட்டுக்கு நீ தான் ஆறுதல் சொல்லணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருக்க. அங்கே பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அழுகையை அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ அழுகுறீங்களோ அழுதுருங்க, ஏன்னா நீங்கள் இழந்தது ஒரு குழந்தைய, ஆனால் நாளைக்கு இன்னொரு குழந்தை உங்களுக்கு வேணும்ல, அதுக்கு ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல அவங்க அடக்கி வச்சிருந்த மொத்த அழுகையை பார்த்தீங்கன்னா கொட்டி தீர்த்துட்ருக்காங்க. சிஓக்கு தொண்டை வரைக்கும் அழுகை இருந்தாலும் வெளியே நீட்டலை. இங்கே ஜூன் பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கு காஃபியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவ கூட க்ளோஸ் ஆகிட்டு இருக்க. நர்ஸு பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் திருப்தியாகவே இருக்குது, ஒரு நல்லவங்களை நம்ம எப்படி தப்பாக எடுத்துட்டோமோ அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நமக்கு படிப்ஸ் இருக்கால, அவளுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்றைக்கி எனக்கு பசிக்குது, வெளியே சாப்பிட போகலாமாங்கிற மாதிரி படிப்ஸ் கேட்குறா. வியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்காச்சும் டின்னர் போகலாமா என்ன அப்படின்ட்டு ஆசையாக வந்து கேட்க எல்லா ஹீரோயினோட பதிலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. எல்லாம் ஒரே சந்தோஷம் தான், வாங்க வாங்க போய் அது சாப்பிடல இது சாப்பிடலான்னு ஓட. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பெருசாக ரியாக்ஷன் காட்ட மாட்டால, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஃபோட்டோவை அவள் கபோர்டில் ஒட்டி வச்சிருப்பா. நம்ம ஹீரோயின் எப்படி மனசு
மனசில் பாசம் வச்சுருக்கான்னு இதுலேருந்தே புரியுது. அங்கே போனால் ப்ரொஃபஸர் கூட உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கும் பாருங்கள் ஒரு கூத்து. அங்கே ப்ரொஃபஸர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலிவரி கதை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்க. படிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவலாக கேட்டுட்ருக்கா. அப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு இருக்க. நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களை எப்படி கொடுமை பண்ணாங்க தெரியுமா, உங்களுக்கு இருக்க ரெஸ்ட்டு கூட எங்களுக்கு இருக்காது அப்படின்ட்டு நடந்த எல்லா கதையுமே ப்ரொஃபஸர் செய்யோ லைனாக அடுக்கிக்கிட்டு இருக்க. அப்படியா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி படிப்ஸ் ஆச்சரியமாக கேட்டுட்ருக்கான். இன்னொரு பக்கம் வி பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் முன்னாடியே பெரிய இடத்துல பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு இருக்க. ஆமாம்மா இருங்க அப்படின்ட்டு இருக்கும்போது நான் தான் அந்த ஐடால் தெரியுமா வி அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை மயக்கிட்டு இருக்கான். ஜூன் பார்த்தீங்கன்னா என்ன திமிரு உனக்கு, என்கிட்டயே பிள்ளை பேசுவியா, இந்த டைம் மட்டும் நீ ஃபோனை வச்சனா பிரேக்கப் தான் பாரு, ஐயோ அதுக்குள்ளே வச்சுட்டியா அப்படின்ட்டு அவன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. எல்லாம் ஒரு கூத்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. கடைசியாக யார் நம்ம ஹீரோயின் தான். அவள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கா. டக்குன்னு முடிச்சோடனே வெளியே அவள் பாட்டுக்கு ஒரு டேபிளில் வந்து உட்காந்துருக்க சிப்ஸை தொட்டு தின்னுட்டு இருக்க. மா கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு இவ ஏதோ டேபிள் உட்கார வச்ச விளாட்ட உட்காந்துட்டு இருக்க. ஆக்சுவலாக அது எங்கே இடம் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான். ஆக்சுவலாக இங்கே இருக்க டீம் அவுட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயினுக்குன்னா சரியான அசிங்கம். கரெக்டாக கிம்மு வேலை வந்து மேலே வரியாடி இப்போவாச்சும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரியான பகமாக போச்சு அப்படின்ட்டு கும்பிடு குடு சாமி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கா. காலையில் அவங்க அக்கா என்ன இந்த டீம் அவுட்லாம் போயிருப்பா போல, எப்படியோ நல்லா வேலை செஞ்சனா சரி, உனக்கு தெரியும்ல சோத்துக்கு அப்புறம் நீ பிச்சை தான் எடுக்கணும், ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஏதோ கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாஷ்பேக் இடிக்குது. ப்ரொஃபஸர் சியோ பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி எங்களுக்கு ஏதோ பட்டப்பேர் வச்சுருக்கீங்களாமா என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்க. வீலிருந்து எல்லாருமே இல்லைன்னு சமாளிச்சுட்டு இருப்பாங்க. நல்லா பரவாயில்ல சொல்லுங்கள், நாங்கள் என்ன தப்பாக எடுத்துக்க போகிறோம், நாங்கள் ரொம்ப கூல் ப்ரொஃபஸர்ஸ் தெரியும்ல அப்படின்ட்டு சியோவோ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாப்பிள்ள சிரிச்சுக்கிட்டு இருப்பா. வி சொல்லி மானத்தை வாங்கிடாத, வேண்டான்ட்டு இருக்க. இப்போ ஓப்பனாக பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் எப்போவுமே தொலைக்கிற நாயின் தான் கூப்பிடுவோம், ஏன்னா நீங்கள் குலைச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு சியோவை போட்டு உடச்சி விட்டுறா. அதுக்கப்புறம் மேம் உங்களையே நாங்கள் பூம் மாடுன்னு தான் சொல்லுவோம், நீங்களும் அதே மாதிரி தான் கொத்திக்கிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவளே சொல்லிட்டு அவளே சிரிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஏப்பா இங்கே இன்னொரு ரவுண்டு கொண்டு வா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேற்று கலவரத்தையே உண்டு பண்ணியிருப்பா. போச்சு மொத்த வானத்தையும் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு இப்போ நினச்சிக்கிட்டு இருக்க. அங்கே போனோடனே இவன் நேரமோ என்னமோ முதல்ல சியோவை தான் பார்க்குறா. பார்த்த உடனே குட் மார்னிங் மேம் அப்படின்ட்டு மனசாட்சியே எல்லாமே இவ சொல்லிக்கிட்டு இருக்க. சியோ பெருசாக கண்டுக்கல. இந்த டைம் என்ன ப்ரொஃபஸர்ஸ் கூடலாம் நல்லா இந்த குழந்தைகளாக பேசி பழகுவீங்க போல அப்படின்ட்டு மியாங் அப்படியே ஜாடியாக ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்க. அதில் என்ன தப்பு, குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி சியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின்ட்ட பார்த்தீங்கன்னா ஆனால் 20 கேசஸ் மட்டும் டெய்லி எழுதணுங்கிற மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்துட்ருக்க. இங்கே வி பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். செக் பண்ண என்ன நினச்சான்னு தெரியல, மறுபடியும் மியோங்க கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு பேபி போல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏதோ கல்லுன்ட்டு அவன் பெருசாக கூப்பிட்டுருக்க. அது இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வயிறு அடிச்சிருக்கும், அதுதான் மேட்ரு. அங்கே போய் என்ன பிரச்சனை, உனக்கு வயிறு அடிச்சதுக்கும் ஸ்டோன் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாதான்ட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. கிம்மு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்த இடத்துல காப்பாற்றி விட. படிப்ஸுக்கு எப்போவுமே அவர் இக்னேஸ் ஆகணும்ட்டு ஒரு ஆசை இருக்குல்ல. ஒரு டாக்டர் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவள் இந்த மாதிரி அவள் படித்த கேஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அம்மா உன் பேர் என்ன அப்படின்ட்டு அவரே கேட்க, அவளை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி படிப்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு ஏதோ ஒரு கால் வருது. அவள் உடனே அதை விட குஷியாகி போயிட்டு இருக்கா. அது என்ன கால் என்ன ஏதுன்னு காட்டல. இன்னொரு பக்கம் ஜூன் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் டேட்டுக்கு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி லாயர் ஒருத்தவங்க தெரியும், நான் அடுத்த பிளைண்ட் டேட் பார்க்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த டைமாச்சும் பிரேக்கப் உறுதியா இல்லை இன்னும் நடிப்பதானா அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூனோட பிரேக்கப் ஸ்டோரியை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் நான் சீரியஸாக சொல்லிட்டேன் பிரேக்கப் தான் அப்படின்ட்டு இருக்கேன். அதையும் பார்க்கலாங்கிற மாதிரி ஊரில் ஒரு பையன் நம்பலை. இவங்களை அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்போ ஜூனோட அம்மா வேற கால் பண்ணிடுறாங்க. அவங்க கால் பண்ணி 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. எங்கள் அம்மா எப்போவுமே இப்படி தான் நொய்யும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு ஜூன் வளரிக்கிட்டு இருக்கா. ஆனால் உங்கள் அம்மாவாச்சும் கேட்குறாங்களே, எங்கள் அம்மாலாம் என்னை கண்டுக்க கூட மாட்டாங்க தெரியுமாங்கிற மாதிரி படிப்பு சொல்லிட்டு இருக்கா. எங்கள் அம்மா டாக்டர், அதனால அவங்களுக்கு டைமே கிடைக்காது அப்படின்ட்டு எங்கள் அப்பாவை தான் எனக்கு பிடிக்கும்ட்டு எல்லாம் அவங்க கதையை சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கால். அவள் எந்திரிச்சோன்னே குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. என்னடா மேட்ருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இன்டர்ன் வேலைக்கு சேர்ந்துருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா வந்த வகையிலேயே ஆதமத்திலேயே ஏதோ ஒரு புதுசாக குளறுபடி பண்ணி வச்சிருப்பான். நம்ம ஹீரோயின் தான் அதை வேலை செய்யணும். சரின்னு போய் என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த இன்டர்ன் பார்த்தீங்கன்னா பிளட் எடுக்கிறங்கிற பேரில் அந்த அம்மாவுக்கு எல்லா இடத்துலையும் ஓட்டையை போட்டு விட்டுருப்பான். இந்த டைம் இவங்க வலிக்காமல் பிளட் எடுப்பாங்க அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா வரை ஏற்றி விட ஹீரோயினுக்கு சரியான கடுப்பாயிடுது. கொஞ்சமாச்சும் அந்த பக்கம் போறியா அப்படின்ட்டு கொஞ்சம் ஹார்ஷாகவே இவ கத்தி விட்டுறா. பட் இவ கத்துனதெல்லாம் இவளுக்கே கொஞ்சம் ஓவர்ன்ட்டு அப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது. கிம்மு வேற அதை பார்த்துடுறாரு. பார்த்த உடனே நம்ம ஹீரோயின்ட்டு
ஹீரோயின்ட்ட பிடிச்சி கத்தி விட்டுறாரு. நீன்ட்டு நான் வரும்போது எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க, அந்த பையனுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல, எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இப்படிலாம் ரூடாக பேசக்கூடாது அப்படின்ட்டு இவர் கண்ணா பின்னான்னு கத்தி விட ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து 2 பேரும் வீட்டுக்கு போகிறக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி நான் பேசினதுக்கு சாரி, எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்ட்டு இருக்க. இல்லை நீங்கள் கரெக்டாக தானே சொன்னீங்க, இதில் என்ன எடுத்துக்கு தப்பாக எடுத்துக்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு மேட்ரு சொல்கிறா. அவளுக்கு அன்றைக்கி பர்த்டேவாம்மா, இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே வேணா நான் உனக்கு ட்ரீட் வைக்கிற வரியா போகலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், கிரவுண்ட் ஃப்ளோர் போகிற வரைக்கும் நான் என்ன கேட்டாலும் நீங்கள் எஸ் தான் சொல்லணும், ஓகேவா அப்படின்னு கேட்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டின்னருக்கு கூப்பிடுங்க அப்படின்னு கேட்க அவளும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் படம் பார்க்கலாமா அப்படின்ட்டு இவ கேட்க அவரும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ட்டுறாரு. எப்படா லிஃப்ட்டு கீழே போகுன்ட்டு இவர் பல்ல கடிச்சு நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் உங்களை விரும்பலாமா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இன்டெரக்டாக ஓப்பனாக ப்ரப்போஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, எப்படியோ ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவளுக்கு வெக்கமெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் வெளியே போய் நின்றுட்டு தான் நம்ம 2 பேர்த்தோட உறவு இதுக்கு மேலே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நான் ஓகே தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வீட்டுக்கு வந்தால் பர்த்டேக்கு அவங்க அக்கா வேற இந்த சூப்பெல்லாம் செய்வாங்களே கொரியால, அந்த மாதிரி சூப்பெல்லாம் செஞ்சு இவளுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் அப்பா காமிச்சு விடு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது ஒன்று தான் குறைச்சல் பாருங்கிற மாதிரி ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. அந்த பக்கம் அவங்க அப்பா வேற பர்த்டேயில் விஷயம்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டேயும் நம்ம ஹீரோயின் ஆறுதல 2 வார்த்தை பேசிக்கிறா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கிடையாது. கிம்ம பார்த்தீங்கன்னா பாத்தியில் சாப்பிட குடுகுடுன்னு எடுந்து ஓடிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோயினும் போகிறா. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு ஒட்டுக்கையெல்லாம் கிஃப்ட் ஆர்டர் போட்டு விட்டுறாங்க. 3 பேர் சொல்லி வச்ச மாதிரியே வேறு கிஃப்ட்டு தான் இந்த மாதிரி ஆர்டர் போட்டு விடுற. பரவாயில்லப்பா, இவங்களுக்கும் நம்ம மேலே பாசம் இருக்குது போலங்கிற மாதிரி ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே வி பார்த்தீங்கன்னா போய் பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்கான். 5 நிமிஷம் கூட ஆகலை, அடுத்து சீனியரை கால் பண்ணி வர சொல்லி அந்த சீனியரை பார்த்தீங்கன்னா வியோட பேஷண்ட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டை பார்க்கலான்னு போகிறா. அவங்களுக்கு ஏதோ பிளட் செல்ஸில் ப்ராப்ளம் போல். அவங்க பையன் பார்த்தீங்கன்னா நொய்னு கூடயே பேச விடாமல் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவங்க சர்ஜரி பண்ணுறதுனால அவங்க ரொம்பவே பயந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இல்லை பயப்படுற அளவுக்கு எதுவுமே இருக்காது, நம்ம கொஞ்சம் அளவுக்கு ஈஸியாக பார்த்துக்கலான்ட்டு சொல்ல, ரொம்ப போனால் தான் உங்களுக்கு டீப்பாக ப்ராப்ளம்லாம் வரும், எனக்கெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆப்போசிட்டில் இருக்க கேன்சர் பேஷண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா 10 வயசு தான் இருக்கும். ஆனால் அந்த நிலைமை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சமத்தா உட்காந்துக்கிட்டு இருக்க. சீஃப் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ நாள் இன்னும் எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலே வச்சிருக்க போறீங்க அப்படின்ட்டு அந்த குட்டி புள்ள கேட்டுட்டு இருக்க. அவரை சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி உங்களுக்கு 1 வீக்கில் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஸோ இப்போல்லாம் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும், நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருங்கிற மாதிரி சீஃப் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு எப்படியோ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு இருக்க. 2 பேரும் சேர்ந்தே கண்டிப்பாக வீட்டுக்கு குணமாகி போவோம் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணை சாப்பிட கூட்டிகிட்டு போகணுன்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த புள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட நல்லா விவரமாக அறிவாக பேசிக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ஜூனு வேற வந்துடுறா. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் ஜூனு சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. இதுனா ஒரு சின்ன நம்பர் வந்தால் கூட இவ டக்குன்னு ஃபோன் எடுத்து ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கா. நீயே பேசாமல் மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நான் தான் பிரேக்கப் பண்ணிட்டேன்ல அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோயின் வேணும்னே ஒரு கால் அடிக்க அவள் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு ஓடி வரா. டேய் விளையாடாத அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவ கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பசங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி இவங்க அம்மாவுக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் எப்போ முடியும்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு குட்டி புள்ள வந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எழுப்பவே மாட்டேங்கிறாங்க, ஒரு மாதிரி ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இல்லை என்னாச்சு அப்படின்ட்டு புளிங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சுயநினைவிலே இல்லை. அதுக்கப்புறம் தான் முழிச்சு உயிரோடு இருக்கன்னு நினச்சோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த அம்மா உயிரை முழிச்சிட்டு இருக்க. சீஃப் பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் காரணமே இல்லாமல் சாரி சொல்ல, எப்போவுமே நடக்கிறது தானே, ஆனால் இந்த டைம் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்க, அதுதான் ஆச்சரியமாக இருக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து பேசிக்கிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயின் அதை கண்டுக்கல. இன்னொரு பக்கம் பி வேற பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இதை கிம் ரூமில் வைக்கணும், எனக்கு வேற வேலை இருக்குது, எப்படியாச்சும் செஞ்சிடுன்னு சொல்ல, இவ ஏதோ ஒலிம்பிக் பிரைஸ் ஓடுற விளையாட்டு வாங்கி ஓடி போயிட்டு இருக்கா. கிம் ரூம் முன்னாடி போய் இவ டக்குன்னு கதவை தட்டி நின்றுட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இப்படி கைஸ் இந்த எபிசோட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நீங்கள் பல நாள் என்கிட்ட கேட்ட விஷயம் நாளைக்கு நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ நாளைக்கு வீடியோ செக் பண்ண மறக்காம மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு பக்காவான எபிசோடில் மீட் பண்ணுவோம். பை ஸ்வீட்டீஸ்.